2025 ஆகஸ்ட் மாதம் சுப்ரீம் கோர்ட்டு தெருநாய்களால் வெளிநாட்டிலேருந்து வர டூரிஸ்ட்டுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் சில பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்குது அப்படின்னு நாங்கள் நியூஸ் பேப்பரில் சில ஆர்டிகல்ஸ்லையும் நியூஸ் சேனல்ஸ்லையும் மற்ற யூடியூப் வீடியோவையும் பார்த்து சுவோமோட்டோ அப்படின்னா சுயமாக முன் வந்து நாங்கள் இந்த கேஸை எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்து அதுக்கான சில வழிமுறைகளை கொடுத்தாங்க. அது சரியா தவறா அப்படிங்கிறது நம்ம தனியாக பார்ப்போம். நான் இதை எதுக்கு இப்போ இது சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி அங்கங்கே நியூஸ் பேப்பர்லேயும் டிவிலையும் வந்து நியூஸை பார்த்து ஒரு சுயமாக ஒரு கேஸ் எடுக்கிற சுப்ரீம் கோர்ட்டை இப்போ ஜந்தர் மந்தர் டெல்லியில் கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேலே தொடர்ந்துட்டு இருக்கிற இந்த போராட்டம், இது எந்த வகையில் இது சரியா தப்பா, இல்லை யார் மேலே தப்பு இருக்குது, இப்போ தர்மேந்திர பிரதான் அவர்களை வந்து பதவி விலக வைக்கணுமா இல்லையா, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு கேஸை ஏன் எடுக்க மாட்டேங்குது? அப்போது ரெண்டு விஷயத்தையும் எடுத்துப்போம். தெருநாய் எடுத்துப்போம், இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்டையும் எடுத்துப்போம். இது ரெண்டும் ஒன்றா அப்படின்னு நான் கேட்கல. சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு வழிமுறையை வச்சு நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு கேஸில் முக்கியத்துவம் வாய்ந்தது எது? அப்போது எதை தானாக முன் வந்து எடுத்து ஸ்பீடப் பண்ணுமோ அதை பண்ணாமல் ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பேசுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? ஸோ இதை தான் நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்தது ரெண்டாவது விஷயம், இப்போ நீட் வேணுமா வேணாமான்றதை தாண்டி என்னோட ஒரு கருத்து என்னன்னா, உலகத்துல நம்பர் 1 இப்போ நம்ம தான் மக்கள் தொகையில இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம இது ஒரே நாடு தான். இது வந்து தமிழ்நாடு தனி, ஆந்திரா தனி, மத்திய பிரதேஷ் தனி, யூபி தனி, குஜராத் தனிலாம் கிடையாது. இது எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்தது தான் ஒரு நாடு அப்படின்னு இருக்கும்போது நீட்டு டஃப்பா ஈஸியான்றதையும் தாண்டி, இப்போ இந்த நீட்டு அது டஃப்பாகவும் இருக்கட்டும் இல்லை ஈஸியாகவும் இருக்கட்டும், அப்படி இது எல்லா பசங்களும் சேர்ந்து, அதாவது 12th முடிச்சவங்க போய் எழுதும்போது அவங்களோட சிலபஸ்ல ஏன் இத்தனை வேரியேஷன்ஸ் இருக்கு? சிபிஎஸ்சி, ஐஜிஎஸ்சி, இதை தாண்டி ஸ்டேட் போர்ட் சிலபஸ், இது எல்லா சிலபஸ்க்கும் ஏற்ற மாதிரி தான் நீட் இருக்கா, இல்லை நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த எல்லா சிலபஸ்க்கும் தகுதி இருக்கா? தகுதி இல்லாத சிலபஸை நீக்கிட்டு நாடு முழுக்க ஒரே சிலபஸ்ல வைக்கிறது யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இதை பத்தி நம்ம எப்போ பேச போறோம்? அதாவது இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் வசதி இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆல்மோஸ்ட் அட்வான்டேஜ் இல்லை அப்பர் ஹேண்ட் இருக்கிறத நம்ம என்னைக்கு இதை தடுத்து நிறுத்துறதுன்னு இல்லை, இதை லிவரேஜ் பண்ணி எல்லாருக்குமான ஒரு படிப்பை, தரம் நிறைந்த படிப்பை வந்து ஈக்குவலாக கொடுக்க வேண்டியது தானே நம்மளோட கடமை. இதை பற்றி நம்ம எப்போ பேச போகிறோம்?